ஓகே, ஒரு அளவீடு முறையிலேருந்து இன்னொரு அளவீடு முறைக்கு மாற்ற போகிறோம். மொத்தம் 4 கணக்கு எழுதியிருக்கோம். எப்படின்னு பாருங்கள். 270 டிகிரிங்கிறது எவ்வளோ ரேடியன் தெரியாது. அப்போ தெரிஞ்சது 360 டிகிரிங்கிறது 2π ரேடியன் எனக்கு தெரியும். ஆனால் 270 டிகிரிங்கிறது எவ்வளோ ரேடியன் தெரியாது. இது எனக்கு தெரிஞ்சது, இது தெரியாது. தெரிஞ்சது தானே தெரியாது போனோம். இதை எழுதிட்டீங்க, ரைட். அப்போ 270 டிகிரிங்கிறது எவ்வளோ ரேடியன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு நாள்னா என்ன, 24 மணி நேரம்னா என்ன, எல்லாம் ஒன்று தான். அப்போ 24 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம் தெரியாது. என்ன உனக்கு தெரியும்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம்னு தெரியும். ஆனால் 24 மணி நேரத்துக்கு பெருக்கினா தான் தெரியும். 24 மணி நேரத்துக்கு நிமிடம். இந்த மணி நேரம் கேன்சல் வச்சா ஆன்சர் நிமிடத்தில் தானே வரும். ஓகே, அடுத்தது 1 மில்லிமீட்டர், அது தெரியாது. ஆனால் 10 மில்லிமீட்டருங்கிறது 1 சென்டிமீட்டர்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ மில்லிமீட்டர் வேணுங்க? 1 மில்லிமீட்டர் சீக்வல் டு ஆன்சர். அதே மாதிரி 1000 கிராம் சீக்வல் 1 கிலோகிராம்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ கிராம் வேணும்? 1 கிராம். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடிச்சு போட வேண்டியது. பாருங்கள், டிகிரி டிகிரி கேன்சல், மணி நேரம் கேன்சல், மில்லிமீட்டர் கேன்சல், கிராம் கிராம் கேன்சல். அப்போ ஆன்சர் எதில் வரப்போகுது? கிலோகிராம்னா இங்கே கிலோகிராம் தானே வரும். இதோ எல்லாம் வந்துருச்சு. இப்போ அடிச்சு போட வேண்டியது. என்னது? 3927 4936 00 கேன்சல். அப்போ என்ன வரும்? இது 2 4. அப்போ 3π/2. அப்போ 270 டிகிரிங்கிறது எவ்வளோ ரேடியன்? 3π/2 ரேடியன். இங்கே வாங்க, மணி நேரம் அடிச்சாச்சு. முதல் 6ஆல் பெருக்குங்க, 144. இந்த 0 சேர்த்துங்க, நிமிடம். ஏன் நிமிடம்? இங்கே நிமிடம், அதை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இங்கே வாங்க, இது என்ன வருது? மில்லிமீட்டரா? அப்போ 1/10ங்கிறது எவ்வளவு? 0.1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இது எவ்வளோ வருது? 1/1000. 1/10னா எவ்வளோ போட்டிங்க? 0.1. அப்போ 1/1000னா 0.001. கரெக்டுங்களா? அப்போ இது கிலோகிராம். இந்த மாதிரி பார்த்தோம்.